வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம சிவா நடிப்புல அர்ஜுன் இயக்கத்துல வெளிவந்திருக்க சூதுகவும் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சூதுகவும் பார்ட் 2. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவரு அதுக்கும் முன்னாடியே ஆரம்பிச்சவரு. இவரை பார்த்து தான் விஜய் சேதுபதியை கத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரு எப்படி இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு, மறுபடியும் எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படிங்கிறதா படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்துல கருணாகரன் அவர்களை மையமா வச்சு அவரை வச்சு மூவ் பண்ற மாதிரி தான் கதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் சிவா யாரு அப்படின்றத காட்டுறதுக்காக கொஞ்சம் தனியா அவருக்கான காட்சிகளும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை காமெடி ஒரு 70% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல சிரிக்க வைக்குது. ஆனா ஒரு சில இடத்துல இதெல்லாம் காமெடியா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கும் வச்சிருக்கு. இதுல வந்து கருணாகரன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, சிவா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. வில்லனா வந்து அந்த 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எம்.எஸ். பாஸ்கர் சார் அவரோட பாணியே தனி, அவரு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சூதுகவும் பார்ட் 1 தான் அப்படியே திருப்பி சூதுகவும் 2 ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன காட்சிகள் இருந்ததோ அதே காட்சிகள் தான் பார்ட் 2லயும் இருக்கு. அங்க என்ன மாடலான கடத்தலோ அதே தான் இங்கேயும் இருக்கு. எப்படி கிளைமேக்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. அங்க எப்படி ஒரு கற்பனையில ஒரு பெண் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்க வருது. நிறைய காட்சிகள் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஒத்து போற மாதிரியே இருக்கு. அப்படியே ஆளை மட்டும் மாத்தி அதே கதையை எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு சில காட்சிகள் தான் மாத்திருந்தாங்க தவிர, அங்க டார்க் ரூமா இருந்தது, இங்க ஒயிட் ரூமா மாத்திட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. இது பெரிய வித்தியாசமா தெரியல. காமெடிகளுமே வந்து ஒரு அதான் கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதுனால நிறைய இடம் பிளாட்டா போன மாதிரி இருந்தது. நிறைய காட்சிகள் பார்த்த மாதிரி ரிப்பீட்டடா இருந்ததுனால ஏதோ பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருக்கோமோன்ற ஃபீலிங் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு கேரக்டருக்கான திரைக்கதை வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அங்க அந்த ஒரு 4 பேர் திருட்டு வேலை பண்றாங்கன்னா அந்த 4 பேருக்குமான கதைகள் இருந்தது. அந்த 4 பேரும் என்னென்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இதுல மாட்டினாங்க, அவங்க அதுக்கடுத்து என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருந்தது. இதுல வந்து அந்த 4 பேருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரின்றதும் ஒண்ணு கிடையாது, அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம்ன்றதும் கிடையாது. காமெடிக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பின்தங்க வச்சிருச்சு. இந்த படத்தை பார்த்து கருத்து சொல்றவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சூதுகவும் பார்ட் 2ன்னு பேர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அப்போ இதுக்கு பேரை மாத்தி வேற எதனா எடுத்துக்கணும். அதே கதையை திருப்பி எடுத்துட்டு ஆனா கம்பேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது எந்த வகையில நியாயம்ன்றது எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த படத்துல மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வேற லெவல்ல போட்டிருப்பாங்க. இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டும் சரி எதுவுமே எடுபடல. அதுவும் இன்னும் பெரிய நெகட்டிவா இருந்தது. சிவா மட்டுமே அவரால் மட்டுமே ஒரு சில சீன்கள்லாம் பார்க்க முடியற அளவுக்கு போச்சோன்ற மாதிரி தான் இருந்தது. கருணாகரனுக்கு ஒரே நாள்ல 2 படம் ரிலீஸ். ஆனா ஒரு படத்துல நல்லா பண்ணிட்டாரு. இந்த படத்துலயுமே அவரோட பார்ட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அரசியல் காட்சிகள்லாம் வந்து தேவையில்லாத அரசியல் காட்சிகளா இருந்தது. ஒரு சில உள்குத்தம் இருந்தது இதுல. இருந்தாலும் அது கொஞ்சம் தேவையில்லாத காட்சிகள் மாதிரி தான் இருந்தது. கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஓவராலா இந்த படம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா ஓரளவுக்கு ஒரு வாட்டி பார்க்கலான்ற மைண்ட் செட் வேணா வரும். இதை தனியாலாம் உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்டா இந்த படத்துக்கு போகணுன்ற ஃபீல் தான் வரும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது.